ஓம் சாந்தி. டிசம்பர் 26, 2024. காலை முரளி சாஸ்தாதா மதுரை. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்காக கற்கின்றீர்கள். நீங்கள் இதனை கற்று பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். கேள்வி: எந்த ஞானத்தை கொண்டிருப்பதனால் உலக மக்கள் இன்னமும் அறியாமை இருளில் இருக்கின்றார்கள்? பதில்: விநாசம் இடம்பெறுவதற்கு காரணமான மாயையின் ஞானத்தை கொண்டிருப்பதால் ஆகும். மக்கள் சந்திரனுக்கு செல்கிறார்கள். அவர்களிடம் அது பற்றிய ஞானம் அதிக அளவில் உள்ளது. எவ்வாறாயினும் எவரிடமும் புதிய உலகம் மற்றும் பழைய உலகத்தை பற்றிய இந்த ஞானம் இல்லை. அவர்கள் அனைவரும் அறியாமை இருளில் இருக்கிறார்கள். மூன்றாவது கண்ணாகிய ஞானத்தின் இல்லாமையினால் அவர்கள் குருடர்களாக உள்ளனர். இப்போது உங்களுக்கு மூன்றாவது கண்ணாகிய ஞான கண் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் விநாசம் பற்றிய எண்ணங்களையே தங்களது மூளையில் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சதா உங்கள் புத்தியில் சாதனைக்குரிய எண்ணங்களே இருக்கின்றன என்பதை ஞானம் நிறைந்த குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். ஓம் சாந்தி. தந்தை இந்த சரீரத்தின் மூலம் விளங்கப்படுத்துகின்றார். இவர் ஒரு மனிதர் என்றே அழைக்கப்படுகின்றார். இவரில் ஓர் ஆத்மா இருக்கின்றார். அத்துடன் நானும் வந்து இவரினுள் அமர்ந்து கொள்கிறேன். முதலில் இதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். இவர் தாதா என அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாகிய உங்களிடம் இந்த நம்பிக்கை மிக உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த நம்பிக்கையுடன் ஞானத்தை கடைய வேண்டும். இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இவரது சரீரத்தில் தான் பிரவேசிப்பதாக தந்தை கூறுகின்றார். அனைத்து சமய நூல்களினதும் ரத்தினமாகிய அதி மேன்மையான கீதை ஞானம் இதுவே என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் என்றால் மேன்மையான வழிகாட்டல்களாகும். ஒரே ஒரு கடவுள் மூலமே அதி மேன்மையான வழிகாட்டல்கள் கொடுக்கப்படுகின்றன. அவருடைய மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் தேவர்கள் ஆகினீர்கள். தந்தையே கூறுகின்றார், சீர்கெட்ட வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும்போது நான் வருகின்றேன். மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுதல் என்பதன் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விகாரமுள்ள மனிதர்களை விகாரமற்ற தேவர்களாக மாற்றுவதற்காக தந்தை வருகின்றார். சத்தியுகத்து தேவர்களும் மனிதர்களே, ஆயினும் அவர்கள் தெய்வீக குணங்களை கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கலியுகத்தில் உள்ள அனைவரும் அசுர குணங்களையே கொண்டிருக்கின்றனர். முழு உலகமும் மனித உலகமாகும். எவ்வாறாயினும் இங்கு நீங்கள் இறை புத்தியை கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களோ அசுர புத்தியையே கொண்டுள்ளனர். இங்கு உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. அங்கு அவர்களிடம் பக்தி உள்ளது. ஞானமும் பக்தியும் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டதாகும். பக்திக்கான நூல்கள் பல உள்ளன. ஆனால் இந்த ஞானத்திற்கு ஒரே ஒரு நூல் மாத்திரமே உள்ளது. ஞான கடலாக உள்ள ஒருவருக்கே ஒரு நூல் மாத்திரமே இருக்க முடியும். ஒரு சமயத்தை ஸ்தாபிக்கின்ற மற்ற அனைவரும் அவர்களுடைய சமய நூல் என அழைக்கப்படுகின்ற ஒரு புத்தகத்தை மாத்திரமே வைத்திருக்கிறார்கள். கீதையே முதலாவது சமய நூலாகும். முதலாவது தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே அன்றி இந்து சமயம் அல்ல. கீதையின் மூலமே இந்து சமயம் ஸ்தாபனை ஆகியது எனவும் கிருஷ்ணரே கீதை ஞானத்தை கொடுத்தார் எனவும் மக்கள் நினைக்கின்றனர். அவர் அதை எப்பொழுது கொடுத்தார்? தொன்று தொட்டு என்று அவர்கள் கூறுவார்கள். கடவுள் சிவனால் பேசப்படும் மகா வாக்கியங்கள் வேறு எந்த சமய நூல்களிலும் குறிப்பிடப்படவில்லை. தந்தை இப்பொழுது எங்களுக்கு கற்பிக்கின்ற கீதை ஞானத்தின் மூலமே மனிதர்கள் தேவர்கள் ஆகினார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதுவே பாரதத்தின் புராதன ராஜயோகம் எனப்படுகிறது. காமமே மிக கூடிய எதிரி என இந்த கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எதிரியே உங்களை தோற்கடித்தது. தந்தை உங்களை அந்த விகாரத்தை வெற்றி கொள்ள செய்கின்றார்.
இதன் மூலம் நீங்கள் உலகை வெற்றி கொள்வதுடன் உலகின் அதிபதிகளாகவும் ஆகின்றீர்கள். எல்லையற்ற தந்தை இங்கிருந்து இவர் மூலம் விளங்கப்படுத்துகின்றார். அவரே சகல ஆத்மாக்களினரும் தந்தையாவார். இவரோ அனைத்து மனிதர்களினரும் எல்லையற்ற தந்தையாவார். இவரது பெயர் பிரஜாபிதா பிரம்மா என்பதாகும். நீங்கள் மக்களிடம் பிரம்மாவின் தந்தையின் பெயரை கேட்கும்போது அவர்கள் குழப்பமடைவார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோர் நிச்சயமாக ஒரு தந்தையை கொண்டிருக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் சூட்சும உலகில் தேவர்களாக காண்பிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு மேலாக சிவன் காண்பிக்கப்படுகின்றார். சிவ பாபாவின் குழந்தைகளான ஆத்மாக்கள் சரீரங்களை எடுக்கிறார்கள். ஆனால் அவரோ எப்போதும் அசரீரியான பரம்பிதா பரமாத்மாவாகவே உள்ளார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமே பரம்பிதா என கூறுகின்றார். இது புரிந்து கொள்வதற்கு அத்தகைய இலகுவான விஷயமாகும். இது ஆல்பா பீட்டாவிற்கான கல்வி எனப்படுகிறது. உங்களுக்கு கற்பிப்பவர் யார்? கீதை ஞானத்தை கொடுத்தவர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணரை கடவுள் என அழைக்க முடியாது, ஏனெனில் அவர் ஒரு சரீரதாரியாவார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு கிரீடத்தை கொண்டிருக்கின்றார். ஆனால் சிவன் அசரீரியானவர். அவருக்கு கிரீடம் போன்றவை எதுவும் கிடையாது. அவர் மாத்திரமே ஞானக்கடலாவார். பாபாவே உயிருள்ள விதையாவார். நீங்களும் உயிர் உள்ளவர்களே. நீங்கள் விருட்சங்கள் அனைத்தினரும் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றி அறிவீர்கள். நீங்கள் தோட்டக்காரர்களாக இல்லாதிருப்பினும் எவ்வாறு விதைகள் விதைக்கப்பட்டு அவற்றிலிருந்து மரங்கள் வெளிப்படுகின்றன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவை உயிரற்றவை, இவரோ உயிருள்ளவர். ஆத்மாக்கள் உயிருள்ளவர்கள் என கூறப்படுகின்றது. ஆத்மாக்களாகி நீங்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை கொண்டிருக்கின்றீர்கள். வேறு எந்த ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானத்தை கொண்டிருக்க முடியாது. எனவே தந்தையே மனித உலக விருட்சத்தின் உயிருள்ள விதையாவார். இது உயிர்களின் படைப்பாகும். இந்த விதைகள் அனைத்தும் உயிரற்றவை. உயிரற்ற விதைகளால் தங்களுக்குள் எந்த ஞானத்தையும் கொண்டிருக்க முடியாது. அவரே முழு உலகினரும் ஞானத்தை அனைத்தையும் கொண்டுள்ள உயிருள்ள விதையாவார். முழு விருட்சத்தினதும் படைப்பு, பராமரிப்பு, விநாசம் பற்றிய ஞானம் அனைத்தும் அவரிடம் உள்ளது. புதிய விருட்சம் பின்னர் மறைமுகமாக வெளிப்படுகிறது. தந்தை மறைமுகமான முறையில் வந்து இந்த ஞானத்தையும் மறைமுகமான முறையிலேயே உங்களுக்கு கொடுக்கின்றார். நாற்று இப்பொழுது நடப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அனைவரும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டனர். அச்சா, விருட்சத்தின் முதல் இலையாக வெளிப்படுபவர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணரே சத்தியத்தில் முதல் இலையாவார். லக்ஷ்மியும் நாராயணரும் அவ்வாறு அழைக்கப்படுவதில்லை. ஒரு புதிய இலை சிறிதாக இருந்து பின்னர் வளர்கிறது. எனவே இந்த உயிருள்ள விதையின் புகழ் பெருமளவு உள்ளது. மற்ற இலைகளும் வெளிப்பட்டாலும் அவற்றின் புகழ் படிப்படியாக குறைந்து செல்கிறது. நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகினீர்கள். நாங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும் என்பதே பிரதானமானது. நாங்கள் அவர்களை போன்று ஆக வேண்டும். அவர்களின் உருவங்களும் உள்ளன. இந்த உருவங்கள் இருந்திருக்காது விட்டால் நீங்கள் எவ்வாறு இந்த ஞானத்தை உங்களுடைய புத்தியில் கொண்டிருக்க முடியும்? இப்படங்கள் மிகவும் பயனுடையவை. பக்தி மார்க்கத்தில் இப்படங்கள் பூஜிக்கப்படுகின்றன. ஞான மார்க்கத்திலோ நீங்கள் எவ்வாறு அவர்களை போன்று ஆக வேண்டும் என்ற ஞானத்தை இப்படங்களில் இருந்து பெறுகின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அவர்களை போன்று ஆக வேண்டும் என ஒருபோதும் நினைத்ததில்லை. பக்தி மார்க்கத்தில் பல ஆலயங்கள் கட்டப்படுகின்றன. அதிக ஆலயங்கள் யாருக்காக கட்டப்பட்டுள்ளன? அவை நிச்சயமாக ஸ்ரீ பாபாவிற்கு கட்டப்பட்டுள்ளன. அவருக்கு பின் அவை அவருடைய படைப்புகள் ஆகும். முதலாவது படைப்பு லட்சுமி நாராயணன் ஆவார்கள். சிவனுக்கு பின்னர் அவர்களே அதிக அளவில் பூஜிக்கப்படுகின்றனர். ஞானத்தை கொடுக்கின்ற தாய்மார்களாகி நீங்கள் பூஜிக்கப்படுவதில்லை. நீங்கள் கற்கின்றீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பதால் இப்பொழுது நீங்கள் பூஜிக்கப்படுவதில்லை. நீங்கள் கற்று முடிந்து இக்கல்விக்கு மேலும் தேவை இல்லாத பொழுதே
நீங்கள் பூஜிக்கப்படுவீர்கள். நீங்கள் இப்போது தேவர்கள் ஆகின்றீர்கள். கல்வி கற்பிப்பதற்காக தந்தை வரமாட்டார். அத்தகையதோர் கல்வி அங்கிருப்பதில்லை. இக்கல்வி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகும். உங்களை அவர்களை போன்று தூய்மையாக்குபவரே முதலில் பூஜிக்கப்படுகின்றார். அதன் பின்னரே நீங்கள் வரிசை கிரமமாக பூஜிக்கப்படுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பின்னர் நீங்கள் கீழிறங்கி வரும்பொழுது பஞ்ச தத்துவங்களையும் கூட பூஜிக்க தொடங்குகின்றீர்கள். பஞ்ச தத்துவங்களை பூஜித்தல் என்றால் தூய்மையற்ற சரீரங்களை வழிபடுதல் என்று அர்த்தம். உலகம் முழுவதும் லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது என்ற ஞானம் உங்களின் புத்தியில் உள்ளது. தேவர்கள் தங்களின் ராஜ்யத்தை எப்பொழுது எப்படி பெற்றார்கள்? எவருக்குமே இது தெரியாது. 100,000 வருடங்களுக்கு முன்னர் என அவர்கள் கூறுகின்றனர். 100,000 வருடங்களுக்குரிய எதுவும் எவருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. அது தொன்று தொட்டு தொடர்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். தேவ தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்தவர்கள் மற்ற சமயங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாரதத்தில் வசிப்பவர்கள் தங்களை இந்துக்கள் என அழைக்கிறார்கள். ஏனெனில் தூய்மையற்றவர்கள் ஆகிய பின்னர் தங்களை தேவர்கள் என அழைப்பது அவர்களுக்கு சரியாக படவில்லை. எவ்வாறாயினும் மக்களிடம் இந்த ஞானம் எதுவும் இல்லை. அவர்கள் தேவர்களை விடவும் உயர்வான பட்டங்களை தங்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் தூய தேவர்களின் விக்கிரகங்களுக்கு முன்னால் பூஜித்து வணங்கினாலும் தங்களை தூய்மையற்றவர்களாக அவர்கள் கருதுவதில்லை. விசேஷமாக பாரதத்தில் அவர்கள் குமாரிகளை அதிகளவில் வணங்குகிறார்கள். அவர்கள் குமார்களை வணங்குவதில்லை. அவர்கள் ஆண்களை விட பெண்களையே அதிக அளவு வணங்குகிறார்கள். ஏனெனில் இந்நேரத்தில் தாய்மார்களுக்கு முதலில் ஞான அமிர்தம் வழங்கப்படுகிறது. தந்தை இவரினுள் பிரவேசிக்கின்றார். இந்த பிரம்மா பாபாவே சிறந்த ஞான நதி ஆவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் ஞான நதியும் ஆணும் ஆவார். பிரம்மபுத்திரா நதியே மிக நீண்ட நதியாகும். அது கல்கத்தாவில் கடலுடன் சங்கமிக்கின்றது. அங்கு சந்திப்பு, அதாவது மேலா இடம் பெறுகிறது. எவ்வாறாயினும் இது சகல ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் சந்திப்பு என்பது அவர்களுக்கு தெரியாது. நீரை கொண்ட அந்த நதி பிரம்மபுத்திரா நதி என அழைக்கப்படுகிறது. அவர்கள் பிரம்மத்தை கடவுள் என்று அழைப்பதனால் பிரம்மபுத்திரா நதியை தூய்மையானது என நம்புகிறார்கள். உண்மையில் கங்கை நதி தூய்மையாக்குபவர் ஆக முடியாது. இங்கு இடம்பெறுவது கடலினதும் நதியாகிய பிரம்மாவினதும் சந்திப்பாகும். தந்தை கூறுகின்றார், எவர் மூலம் தத்தெடுத்தல் நிகழ்கின்றதோ அவர் ஒரு பெண் அல்ல. இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிக ஆழமான விஷயங்களாகும். இவை பின்னர் மறைந்துவிடும். பின்னர் இந்த விஷயங்களின் அடிப்படையிலேயே மனிதர்கள் சமய நூல்களை உருவாக்குகின்றனர். முதலில் அவர்கள் கையால் எழுதப்பட்ட 7 சுவடிகளை வைத்திருந்தார்கள். பின்னர் அவர்கள் பெரிய புத்தகங்களை அச்சிட்டார்கள். அவர்களிடம் சமஸ்கிருத வாசகங்கள் போன்றவை இருக்கவில்லை. இது மிக இலகுவான விஷயமாகும். நான் இவர் மூலமாகவே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். பின்னர் இந்த உலகம் அழிக்கப்பட்டு சமய நூல்கள் எதுவும் எங்கே இருக்காது. பக்தி மார்க்கத்தில் இந்த சமய நூல்கள் மீண்டும் உருவாக்கப்படும். சமய நூல்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்வதாக மக்கள் எண்ணுகிறார்கள். அது அறியாமை இருள் எனப்படுகிறது. பாபா இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்கின்றார். அதன் மூலமாக நீங்கள் ஒளிக்குள் வருகின்றீர்கள். சத்திய யுகத்தில் உள்ள அனைவரும் தூய இல்லற பாதைக்கு உரியவர்கள். கலியுகத்தில் அவர்கள் தூய்மையற்ற இல்லற பாதைக்கு உரியவர்கள். இதுவும் நாடகத்திற்கு ஏற்பவே இடம்பெறுகிறது. பின்னர் தனிவழி பாதையும் உள்ளது. அது துறவரத்திற்கான, அதாவது சன்னியாசிகளுக்கான சமயம் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் சென்று காட்டில் வசிக்கின்றார்கள். அது எல்லைக்கு உட்பட்ட துறவரமாகும். அவர்கள் இன்னமும் இந்த பழைய உலகிலேயே வசிக்கின்றார்கள். நீங்கள் இப்போது புதிய உலகிற்கு செல்கின்றீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து 3வது கண்ணாகிய ஞான கண்ணை பெற்றிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள்.
இதைவிட உயர்ந்த ஞானம் வேறெதுவும் இருக்க முடியாது. அது மாயையின் ஞானமாகும். அதன் மூலமாக விநாசமே இடம் பெறுகிறது. மக்கள் சந்திரனுக்கு சென்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். அது எதுவும் உங்களுக்கு புதியதல்ல. அவை அனைத்தும் மாயையின் பகட்டாகும். அவர்கள் அதிக பகட்டை காண்பிப்பதுடன் அற்புதங்கள் செய்வதற்கு பெரும் பிரயத்தனம் செய்கின்றனர். பெரும் அற்புதங்களை காட்டுவதால் அவர்கள் ஓர் இழப்பையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் விநாசத்திற்கான சிந்தனைகளை மாத்திரமே தங்களுடைய மூளையில் கொண்டுள்ளனர். அவர்கள் தொடர்ந்தும் எதை உருவாக்குகின்றார்கள் என பாருங்கள். அவற்றால் உலக அழிய போகிறது என்பது அவற்றை உருவாக்குபவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தொடர்ச்சியாக அனைத்தையும் சோதித்து பார்க்கின்றனர். 2 பூனைகள் சண்டையிட்ட பொழுது 3வது பூனை வெண்ணையை உண்டது என கூறப்படுகிறது. கதை மிக சிறியதாயினும் நாடகம் மிக நீண்டது. அவர்களின் பெயர் போற்றப்படுகின்றது. அவர்களின் மூலமாக விநாசம் இடம்பெறுவது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஒருவர் அதற்கு கருவியாக வேண்டும். வைகுண்டம் இருந்தது என்றும், ஆனால் தாங்களோ அல்லது இஸ்லாமியர்களும் பௌத்தர்களுமோ அந்நேரத்தில் இருக்கவில்லை என்றும் கிறிஸ்துவர்கள் நம்புகின்றனர். கிறிஸ்துவர்களுக்கு நல்ல புரிந்துணர்வு உள்ளது. 100,000கணக்கான வருடங்களுக்கு முன்னர் தேவ தர்மம் இருந்ததாக பாரத மக்கள் கூறுகின்றனர். எனவே அவர்கள் புத்துக்கள், மூடர்கள். தந்தை பாரதத்திற்கு மாத்திரமே வந்து மிகவும் விவேகமற்று இருப்பவர்களை மிகவும் விவேகமுடையவர்கள் ஆகின்றார். எவ்வாறாயினும் அது நீங்கள் அவரை நினைவு செய்தால் மாத்திரமே நடக்கும். பாபா உங்களுக்கு அனைத்தையும் மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். என்னை நினைவு செய்வதால் உங்கள் புத்தி தங்க பாத்திரமாகி உங்களால் இந்த ஞானத்தை மிக நன்றாக கிரகிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நினைவு யாத்திரையில் இருப்பதால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் முரளியை கேட்காது விட்டால் ஞானம் உங்களுடைய புத்தியிலிருந்து மறைந்துவிடும். தந்தை கருணை நிறைந்தவராக இருப்பதால் உங்களை ஈடேற்றுவதற்கான வழிமுறைகளை கூறுகின்றார். அவர் இறுதிகளை உங்களுக்கு கற்பிப்பார். அச்சா, இன்று போக் படைக்கப்படுகின்ற நாளாகும். போகை படைத்துவிட்டு விரைவாக திரும்பி பாருங்கள். வைகுண்டத்திற்கு சென்று தேவர்களின் காட்சிகளை பெறுவது பயனற்றதாகும். இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆழமான சீரான புத்தி தேவைப்படுகிறது. தந்தை இந்த ரதத்தின் மூலமாக கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நான் மாத்திரமே உங்களுடைய தந்தையான தூய்மையாக்குபவராவேன். நான் உங்களுடனேயே உண்கின்றேன், உங்களுடனேயே அமர்ந்திருக்கின்றேன் என்ற விளக்கம் இந்த நேரத்தையே குறிக்கின்றது. இது மேலே எப்படி இடம்பெற முடியும்? அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக, அதாவது விகாரமுடைய மனிதர்களிலிருந்து விகாரமற்ற மனிதர்களாக மாற்றுவதற்காக தந்தை இந்த தாதாவினுள் பிரவேசித்து கீதை ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். எனவே சதா இந்த நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றி மேன்மையானவர்களாகவும் நற்குணவான்களாகவும் ஆகுங்கள். 2. நினைவு யாத்திரை மூலம் உங்கள் புத்தியை ஒரு தங்க பாத்திரமாக்குங்கள். இந்த ஞானத்தை சதா உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இதற்கு நீங்கள் நிச்சயமாக முரளியை கேட்கவும் கற்கவும் வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் பதவியை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் சதா யோகியாக இருந்து மாயையை வென்றவர் ஆகுவீர்களாக. உலகில் ஒரு பதவியை வகிப்பவர்கள் ஒருபொழுதும் தமது பதவியை மறப்பதில்லை. அதேபோல் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பதே உங்களின் பதவியாகும். அனைத்து நேரத்திலும் இதை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் இதை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் சதா யோகி ஆகுவதுடன்
நாள் முழுவதும் உதவியையும் பெறுவீர்கள். மாஸ்டர் சர்வ சக்திவான்களின் முன்னால் மாயையால் வர முடியாது. உங்களின் அதி உயர்ந்த பதவியின் இந்த விழிப்புணர்வானது ஸ்திரமாக இருக்கும் பொழுது இரும்பு போன்ற மாயையை வெல்வது இலகுவாகிவிடும். ஸ்லோகம்: உயிர் சக்தியான ஆத்மாவை மேன்மையாக்குபவர்களே உண்மையான முயற்சியாளர்கள்.